இந்த அகிலத்தை ஆக்குவதும் ஆளுவதும் உழைப்பவர்கள்தான். அகிலத்தை ஆளும் உழைப்பின் உறுதியை என்றும் வணங்கும் 550D கம்பிகள். ஒன்னிந்திய நேயர்கள் அனைவருக்கும் மறுநோட வணக்கம். மனிதர்களோட தயாரிப்பில் கிட்டத்தட்ட ஒரு காராக இருக்கட்டும், பங்களாவாக இருக்கட்டும், எதுவாக வேணாலும் இருக்கட்டும், எல்லாத்தையுமே தாண்டி வானளவுக்கு ஒரு உயரம் எட்டியிருக்கு அப்படின்னா அது வந்து இஸ்ரோவோட ஒரு மிகப்பெரிய ஒரு கண்டுபிடிப்புகள் எல்லாமே. ஸோ அப்பேற்பட்ட ஒரு கண்டுபிடிப்பில் வந்து இப்போது அடுத்து இஸ்ரோ என்ன பண்ண போகிறாங்க அப்படின்றத உலகமே எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கு. எதுக்கு அப்படின்னா காரணம் முழுக்க சந்திராயன் 3. எவ்வளவோ இதுக்கு முன்னாடி ஒரு ரெக்கார்டுகள் பல சாதனைகள்லாம் பண்ணியிருந்தாலும் சந்திராயன் 3யை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு இந்தியர்களும் வெளிநாடு மனிதர்கள் யாராக இருந்தாலுமே வந்து அவங்க அப்படி பண்ணியிருக்கிறாங்க அப்படின்ற லெவலுக்கு வாயை புழக்கிற லெவலுக்கு ஒரு சூப்பரான தரமான சம்பவம் பண்ணியிருக்கிறாங்க. ஓகே, இதுக்கடுத்து இஸ்ரோ என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 2030 டெப்ரிஸ் ஃப்ரீ ஸ்பேஸ் அப்படின்ற ஒரு ஸ்கீம் கொண்டு வர போகிறாங்க. இது ஸ்கீமுன்னு சொல்கிறத விட, அதாவது இந்த ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன், ஸ்கீமுன்னு சொல்கிறத விட கிட்டத்தட்ட வந்து இந்த மாதிரி ஒரு ஐடியா இனிஷியேட் பண்ணுறதா இருக்கிறாங்க. முக்கியமாக இதை ஒரு நோக்கத்துக்காகவே பண்ணுறதா இருக்கிறாங்க. அது என்ன அரௌண்ட் ஸ்பேஸ் டெப்ரிஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸ்பேஸ் டெப்ரிஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து ஒரு சேட்டலைட்டோ ஒரு ராக்கெட்டோ ஏதோ லான்ச் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு சில நேரம் வந்து ஒரு லேண்டரோ இல்லை ரேடாரோ மட்டும்தான் தனியாக போகும். இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் மூணில் ஒரு லேண்டரும் ஒரு ரோவரும் இறங்குச்சு இல்லையா? ஸோ அதெல்லாம் தாண்டி அந்த ராக்கெட்டோட மற்ற பார்ட்ஸ் எல்லாமே எர்த்தோட அந்த ஆர்பிட்லேயே தான் சுற்றிக்கிட்டு இருக்கும், அந்த ஒரு வட்டம் மாதிரி இருக்கிற இடத்துல. ஸோ அப்படி கிட்டத்தட்ட ஒரு நிழல் மாதிரி அதே இடத்துல சுற்றிக்கிட்டு இருக்கிற இடத்துல மற்ற ஸ்பேஸ் ஸ்டேஷன்ஸ்லோ இல்லை வேறு ஏதோ ஒரு ராக்கெட் வருது இல்லை சம்திங் ஏதோ ஒரு ஆப்ஜெக்ட் வருது அப்படின்னா அப்போ அந்த இடத்துல வந்து ஆல்ரெடி இருக்கிற ஒரு அது தேவையில்லாத ஒரு குப்பைன்னு கூட சொல்லலாம். ஒரு ராக்கெட் தான், பட் இருந்தாலும் லேண்டரும் ரோவரும் போனதுக்கப்புறம் அது ஜஸ்ட் ஒரு வேஸ்டட் ப்ராடக்ட் தானே. ஸோ அப்போ எம்டி வேஸ்ட்டாக அங்கே சுற்றிட்டு இருக்கிறது வந்து வேற ஒரு ராக்கெட்லையோ இல்லை ஏதோ ஸ்பேஸ் ஸ்டேஷன்லையோ ஏதோ ஒரு பொருள் மேலே ஒரு ஆப்ஜெக்ட் மேலேயோ மோதுறதுக்கான நிறைய வாய்ப்பு இருக்குது. முக்கியமாக இதுக்கு அடுத்து வந்து 2030 எந்த ஒரு ஸ்பேஸ் டெப்ரிஸ், அதாவது ஸ்பேஸில் எந்த ஒரு குப்பையும் எர்த்தை சுற்றின அந்த ஆர்பிட் கிட்ட வந்து எதுவுமே இருக்காது அப்படின்ற மாதிரி இஸ்ரோ சேர்மன் சோம்நாத் அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ முக்கியமாக வந்து இதுதான் ஒரு சிறப்பான ஒரு காரணம். ஓகே, பட் இந்த காரணத்தினோட நோக்கம் என்ன அப்படின்னா, இப்போ நான் ஆல்ரெடி முன்னாடி சொன்ன ஸ்பேஸ் அந்த ஸ்டேஷனில் வந்து வேறு ஏதோ ஒரு ஆப்ஜெக்ட் ஏதாவது பட்டு அந்த பிளான் வந்து ஃபெயிலியர் ஆகிடக்கூடாது, அந்த மிஷின் ஸ்பாயில் ஆகிடக்கூடாதுன்ற இன்னொரு நோக்கம். அதே மாதிரி இதில் வந்து எல்லா ஸ்பேஸ் ஸ்டேஷன்ஸும் பங்கெடுத்துக்கணும். முக்கியமாக வந்து இது ரொம்ப நல்ல விஷயம். ஸ்பேஸை பொறுத்த வரைக்கும் நாட் ஓன்லி ராக்கெட்ஸ், வேறு எங்கேயாவது நம்ம ஹியூமன்ஸ் ஏதாவது ஒரு பிளானோட போனாங்க அப்படின்னா அந்த இடத்துலையுமே ஸ்பேஸ் சூட்டு இல்லை சம்திங் அவங்க போகிற ராக்கெட் லான்ச்சர் சம்திங் ஏதோ ஒன்று அவங்க சேஃபாக போயிட்டு ரிட்டர்ன் வர்றதுக்கு இந்த ஒரு பிளான் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதனால் எல்லா ஸ்பேஸ் ஸ்டேஷன் எல்லா இருக்கிற ஒர்க் ஸ்டேஷன்ஸ் எல்லாருமே வந்து இதில் பங்கெடுத்துக்கணும். முக்கியமாக இதுக்கான அக்ரிமெண்ட் கூடிய சீக்கிரம் போடப்படும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது ஒரு சைடு இருந்தாலும் இப்போது அதுக்கடுத்து இஸ்ரோவோட ஒரு காஸ்ட்லியஸ்ட் பிளான் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுதான் இன்சாட் 3D. ஸோ இந்த இன்சாட் 3Dயை பொறுத்த வரைக்கும் இஸ்ரோ இது வரைக்கும் உருவாக்கின பல ராக்கெட்டு பல சேட்டலைட் எல்லாத்தையுமே தாண்டி இது வந்து கொஞ்சம் பட்ஜெட் ஹைலி அப்படின்ற மாதிரி இஸ்ரோ சேர்மன் சோம்நாத் சொல்லியிருக்கிறாரு. முக்கியமாக வந்து கிட்டத்தட்ட 42வது ஆனுவல் மீட் கிட்டத்தட்ட பெங்களூரில் நடந்ததுன்ற சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதில் தான் வந்து இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்லாம் நமக்கு கிடச்சிருக்குது. ஸோ இந்த இன்சாட் 3D வந்து சூப்பராக சக்ஸஸ்ஃபுல்லாக ஆயிடுச்சு அப்படின்னா இது வந்து இஸ்ரோவுக்கு இன்னொரு மிகப்பெரிய ஒரு லேண்ட்மார்க்காக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. இதுக்கு அடுத்து வந்து இந்தியாவுக்கு இப்போ வரைக்கும் ஒரு ஸ்பேஸ் ஸ்டேஷன் ஸ்பேஸ் ஸ்டேஷன் கிடையாது. ஸ்பேஸுக்கு போனோம்னா சம்திங் வேறு ஏதாவது ஒரு ஸ்பேஸ் ஸ்டேஷன் இல்லை ஏதாவது ஒரு ஒர்க் ஸ்டேஷனில் இருந்துட்டு ரிசர்ச் பண்ணிட்டு தான் வரா மாதிரி இருக்கும். பட் 2035 இந்தியாவுக்கு கிட்டத்தட்ட ஒரு ஸ்பேஸ் ஸ்டேஷன் கூடிய சீக்கிரம் வந்துடும்ன்ற மாதிரி ஒரு ப்ராமிஸ் பண்ணியிருக்கிறாரு சோம்நாத் அவங்க. ஸோ முக்கியமாக அதுக்கு என்ன ஒரு காரணம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நிறைய டைம் வந்து ஸ்பேஸில் போகணும் நம்ம வந்து வேற ஒரு ஒர்க் ஸ்டேஷன்லையோ இல்லை சம்திங் 3 கோள் டேரெக்டாக போகிற மாதிரி தான் இருக்குது. நமக்குன்னு ஏதாவது ஒரு ஸ்பேஸ் ஸ்டேஷன் இருந்துச்சு அப்படின்னா அது முழுக்க ஒரு க்ளீன் அண்ட் ஒரு ஹோம் மாதிரி தான் இருக்கணும். முக்கியமாக வந்து எர்த்துலேருந்து ஸ்பேஸ்க்கு அந்த ஸ்பேஸ் ஸ்டேஷனுக்கும் இருக்கிற தொலைவுக்கும் மனிதர்கள் யாராவது போகணும்னு நினச்சாங்கன்னா ஸோ அந்த இடத்துல நமக்கான ஒரு ஸ்பேஸ் ஸ்டேஷன் வேணும். எர்த் ஆர்பிட் தாண்டியும் போகணும் அப்படின்ற ஒரு விஷயம் சாதாரணமாக கிடையாது. அது எல்லாருக்குமே தெரியும். முக்கியமாக ஸ்பேஸ் சூட்டை போட்டுக்கிட்டு இப்பேற்பட்ட ஒரு கண்டிஷனில் இருக்கும்போது தான் 2035 நமக்குன்னு ஒரு ஸ்பேஸ் ஸ்டேஷன், அதுவும் அந்த பேரு கூட வந்து பாரதியா அன்ரிச் ஸ்பேஸ் ஸ்டேஷன் அப்படின்ற மாதிரி ஒரு பேரோட வைக்கப்படும் அப்படின்ற மாதிரி 2035 சொல்லியிருக்கிறாரு. ஸோ கிட்டத்தட்ட இந்த ஒரே மீட்டிங்கில் 2030 பிளானை இப்போவே போட்டார். முக்கியமாக இந்த ஸ்பேஸ் ஸ்டேஷனை வந்து ஆல்மோஸ்ட் ஆர்பிட் கிட்ட வைக்கிறதா பிளான் பண்ணியிருக்காங்க. எதுக்கு அப்படின்னா அப்போ தான் மேக்ஸிமம் வந்து ஹியூமன்ஸால் ஈஸியாக வந்து அங்கே ஸ்பேஸ் ஸ்டேஷனுக்கு போய் ஒர்க் பண்ணிட்டு வர முடியும், எந்த ஒரு ப்ராப்ளம்னாலும் டக்குன்னு போயிட்டு ரிட்டர்ன் வர முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க.
அண்ட் இன்னொரு ஸ்பெஷல் ஐடியா இருக்குது, அதுக்காகவும் இந்த ஒரு பிளான் தான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு சோம்நாத். என்ன பிளான் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நிறைய ஒர்க் ஸ்டேஷன் எங்கிட்டு பாஸ் ஆகுதோ, ஸோ அதுவும் முக்கியமாக ஆர்பிட் சைடு தான் எல்லாருமே மேக்ஸிமம் வந்து பாஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா லேண்ட்லேருந்து ஏர்லேருந்து அவுட்டர் ஸ்பேஸ் போகணும்னா நீங்கள் எர்த்தோட ஆர்பிட்டை தாண்டி தான் போகணும். அப்பேற்பட்ட ஒரு சுச்சுவேஷனில் ராக்கெட்லேருந்து ஃபியூவலோ இல்லை வேறு ஏதோ பற்றாக்குறை ஏதோ ஒரு தேவை இருந்தாலும் பக்கத்தில் இருக்கிற ஒர்க் ஸ்டேஷனை கண்டிப்பாக நீங்கள் காண்டாக்ட் பண்ணி தான் ஆகணும். ஸோ அந்த ஒரு காரணத்தினால ஆல்மோஸ்ட் ஆர்பிட் கிட்ட இப்போ இதுதான் சூரியன் அப்படின்னா கிட்டத்தட்ட இந்த இடத்துல வந்து ஸ்பேஸ் ஸ்டேஷனை வந்து வைக்கலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணியிருக்கிறாங்க. இது எவ்வளோ தூரம் சாத்தியம் அப்படின்றது தெரியல. பட் சாத்தியமாச்சு அப்படின்னா இஸ்ரோவோட சூப்பரான விஷயங்கள் அடுத்தடுத்து நடக்கிறதுக்கு பயங்கரமான ஒரு வாய்ப்புகள் இருக்குது. இது எல்லாத்தையும் தாண்டி 2030-35 போட்டிருக்கிற பிளான் படி நடந்து இன்சைட் 3Dயோட ஒரு காஸ்ட்லிஸ்ட் இஸ்ரோவோட பில்டிங் இப்போ கட்டிக்கிட்டு இருக்காங்களே, ஸோ அதுவுமே சூப்பராக முடிஞ்சது அப்படின்னா இஸ்ரோவுக்கு ஒரு பொற்காலமாக இருக்கும். 21st செஞ்சுரி ஆல்மோஸ்ட் வந்து சந்திராயன், இப்போ இதுக்கடுத்து வந்து இன்சைட் 3D, அதுக்கப்புறம் 2030 அந்த ஃப்ரீ ஸ்பேஸ் டெப்ரிஸ் அது ஒன்று, 2035 ஒரு ஓன் ஸ்பேஸ் ஸ்டேஷன் அப்படின்ற ஒரு கணக்குப்படி எடுத்து பார்த்தா கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷத்துக்கான பிளானை எப்போயே போட்டு வச்சு பக்காவாக நம்மளாம் ரெடியாக இருக்கிறோம், யார் வந்தாலும் நம்ம தட்டி தூக்கலாம் அப்படின்ற லெவலுக்கு பக்காவாக ரெடி பண்ணி வச்சிருக்கிறாங்க. ஸோ பார்க்கலாம் இது எந்த லெவலுக்கு சாத்தியமாக ஆக போகுது. சாத்தியமாச்சுன்னா இந்தியா கிட்டத்தட்ட இஸ்ரோ நம்பர் 1ல் போகிறதுக்கு பயங்கரமான வாய்ப்பு இருக்குது. பொறுத்திருந்து பார்க்கலாம் இதெல்லாம் ஒவ்வொன்றும் எப்படி நடக்க போகிறது. வேற ஒரு வீடியோவில் இந்த அருணங்களை சந்திக்கிறேன். வணக்கம். இந்த அகிலத்தை ஆக்குவதும் ஆளுவதும் உழைப்பவர்கள்தான். அகிலத்தை ஆளும் உழைப்பின் உறுதியை என்றும் வணங்கும் 550D கம்பிகள்.